டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரதமர் பதவியேற்பு விழா நிகழ்ச்சியை வெளியிலிருந்து காண ஆர்வமாக திரண்ட மக்களை 144 தடை உத்தரவை காரணம் காட்டி போலீசார் திருப்பி அனுப்பினர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக களத்தில் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், அங்கு என்ன நிலவரம்? விவரங்கள். அம்ருத், வணக்கம். தற்போது நாம் ராஷ்டிரபதி பவனுக்கு அருகிலே தான் நிற்கின்றோம். அதாவது ராஷ்டிரபதி பவனிலிருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியில், அதாவது ராஷ்டிரபதி பவனுக்குள் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு உள்ளே செல்ல வேண்டுமானால் இன்விடேஷன் கையில் அந்த பிரதமர் பதவியேற்பு விழா அழைப்புதல் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் உள்ளே செல்ல அனுமதி. அதே நேரத்தில் சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய பொதுமக்கள், பக்கத்து மாநிலங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் பலரும் ஆர்வத்தோடு இந்த பதவியேற்பு விழாவை பார்ப்பதற்காக கூடியிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இங்கே நிற்கக்கூடாது என காவல்துறையினர் இந்த பகுதியிலிருந்து அவர்களை திருப்பி அனுப்பினர். அதாவது இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் இங்கு குழுவாக கூடி நிற்கக்கூடாது. எனவே இந்த பகுதியில் போக்குவரத்து முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், வெளிநாட்டு பிரதிநிதிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், முதலமைச்சர்கள் போன்றவர்கள் மட்டும்தான் வருவதற்கு அனுமதி. அவர்களும் கையில் அந்த அட்டை வைத்திருக்க வேண்டும், அதாவது அழைப்புதல் வைத்திருக்க வேண்டும். அவர்களை மட்டும் நாங்கள் சரிபார்த்து உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று ஒருவர் விடாமல் அனைவரையும் பொதுமக்கள் இங்கிருந்து அனுப்பிவிட்டனர். குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அருகில் தான் இந்தியா கேட் பகுதி இருக்கின்றது. அந்த இந்தியா கேட் பகுதி தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றுலாவுக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியிலும் மக்கள் தற்போது ஒருவர் கூட கிடையாது. அனைவரும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதிக்கு அருகில், அதாவது குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வெளியில் நாம் இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதியில் ஏராளமான மக்கள் நிற்பதை நாம் திரையிலே பார்க்கலாம். இவர்கள் அனைவரும் அங்கிருந்து அனுப்பப்பட்டவர்கள் தான். அதாவது உள்ளே சென்று பார்க்க முடியவில்லை என்றாலும் வெளியில் நின்று நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம், நிகழ்ச்சி எப்படி நடைபெறுகின்றது என்பதை பார்க்க மிகுந்த ஆவலாக இருக்கின்றது. நாங்கள் பல மணி நேரமாக இங்கே காத்துக் கொண்டிருக்கிறோம். ஹரியானாவிலிருந்து வந்திருக்கின்றோம். அதே போல மற்ற மாநிலங்கள், உத்தரப்பிரதேச உள்ளிட்ட மாநிலங்கள், நொய்டா உள்ளிட்ட பகுதிகள், இதுபோன்று பல இடங்களை சொல்கிறார்கள். அங்கிருந்தெல்லாம் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று. ஆனாலும் கூட காவல்துறையினர் மிக கடுமையாக, இது விவிஐபிக்கள் வரக்கூடிய நேரம், அந்த வரக்கூடிய பகுதி, எனவே இந்த இடத்தில் நீங்கள் யாருமே நிற்பதற்கு அனுமதி கிடையாது, தயவு செய்து இந்த இடத்திலிருந்து நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொல்லி அவர்களை கராராக சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இதனால் பொதுமக்கள் ஏமாற்றத்தோடு இந்த பகுதியிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு தள்ளி வந்து கும்பலாக நின்று கொண்டிருக்கிறார்கள். களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.